Study at the அதன் முடிவு என்னவென்றால் பரிசுத்த வேதாகமம் நிச்சயிக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபையுடனோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று ரோமர் 6:23 எழுதப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவானவரை நாங்கள் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு எங்களுடைய வாழ்க்கையானது எவ்வளமாக காணப்படுகிறது என்பதை குறித்து உங்கள் மத்தியிலே நாங்கள் சிறிதளவு பகிர்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். மீண்டுமாக கூறுகிறேன், மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவன நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆந்திரமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளுடைய சொந்தங்களும் சொத்துக்களும் நகைகளும் பணமும் அநேகமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்கிறதா என்று பார்த்தால் கண்டிப்பாக இருக்காது. சகோதரனுடைய அன்பு உண்டு, தாய்களுடைய அன்பு உண்டு, பெண் பிள்ளைகளுடைய அன்பு உண்டு, உறவினர்களுடைய அன்பு உண்டு, சொந்த பந்தங்களுடைய அன்புகள் உண்டு. இந்த உலகத்திலே எல்லாவற்றுக்கும் அன்புகள் உண்டு. ஆனால் இயேசுவானவர் சொல்லுகிறார், இயேசுவானவர் நான் உன்னை தாயின் கருவிலே உருவாகுவதற்கு முன்பாகவே உன்னை நான் நேசித்தேன், உன்னை நான் நேசித்தேன், உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.